بل وأشرف منه يا سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. சங்கைக்குரிய முஃமினீன்களே, குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட பல்வேறு துறைகளிலே கனவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் குர்ஆன் ஷரீஃப் ஒரு கலையாகவே அதை பற்றி தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. உலகத்தினுடைய பல்வேறு அறிஞர்கள் கனவு சம்பந்தப்பட்ட காரியங்களிலே அதை பற்றி சொல்லக்கூடிய பெரும்பாலான அறிஞர்கள், குறிப்பாக அதிலே ரொம்ப ஆய்வு செய்தவர்கள் ரஷ்யாவினுடைய அறிஞர்கள், அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா, ஆள் மனதினுடைய வெளிப்பாடு, இதுதான் கனவு. கனவுன்னா உலகத்தில் உள்ள பெரிய அறிஞர்களுடைய எல்லாரும் பெரும்பாலானவங்க சொல்லக்கூடிய கருத்து அழுத்தமான ஒரு கருத்து தான். அது ஆள் மனதினுடைய வெளிப்பாடு. அதுதான் ஒவ்வொரு காட்சியாக பல்வேறு நிலைகளில் வெளிவருகிறது என்று சொல்லி காண்பிக்கிறார். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே கனவுங்கிறது மற்ற 3 வகை. கனவுங்கிறது 3 வகை. முதலாவது கற்பனைகள். அது இப்படின்னு இல்லை, என்னவெல்லாமோ ஒரு பயங்காட்டுற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஒரு தெளிவா இருக்காது. அது கற்பனைகள், அதை பத்தியும் பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஆள் மனதினுடைய வெளிப்பாடு. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதை பற்றி உண்டான ஒரு நிலை அங்க வேற ஒன்னாக கனவுல காட்டிக்கிட்டு இருக்கும், அதுவும் உண்டுதான். ஆனால் கனவினுடைய இந்த 2 பத்தியும் பொருட்படுத்த வேண்டியதில்லை. 3வது கனவு தான் ருய்யா சாலிஹா, நல்ல கனவு. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஷரீஃப் தஅவீருல் ஹதீஸ் அதற்கு பெயர் சொல்கிறார், நல்ல கனவு என்று மார்க்கம் சொல்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு சம்பந்தப்பட்ட பல்வேறு காரியங்களை நமக்கு சொல்லி காண்பித்திருக்கார். அதாவது குர்ஆன் ஷரீஃபில் 7 வகையான கனவுகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறார். குர்ஆன் ஷரீஃபிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு, நபிமாருடைய கனவெல்லாம் அது வஹீயும் சிதுக்கும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு விளக்க சொல்லல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 2வது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறு பிராயத்தில் தங்களுடைய 12வது வயதில் கண்ட கனவு. 12வது வயதில் அவங்க ஒரு கனவு காண்கிறாங்க. இன்னி ராயித்து அஹத அஷர கௌகபா வஷம்ஸ வல் கமர ராயித்துஹும் லி சாஜிதீன். 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வதாக கண்டேன். என் அருமைய மகனை யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொன்னாங்க. யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொன்னாங்க, சொல்லிட்டாங்க சின்ன பிள்ளைங்கிறதுனால. அதனுடைய விளைவையும் அனுபவித்தார்கள். அருமையானவர்களே, 12 வயசுல அவர்கள் கண்ட ஒரு கனவு. 3வது 4வது கனவுங்கிறது சிறைச்சாலையில் இருந்த அந்த இருவர் கண்ட கனவு. ஏற்கனவே பயான்லையும் சொல்லிட்டாங்க, சிறைச்சாலையில் இருந்த அந்த இருவர் கண்ட கனவு. எத்தனை ஆச்சுங்க? நம்ம 3 சொல்லணும். 4வது அரசர் கண்ட கனவு. அந்த மலிக் ராஜா ஒரு கனவு கண்டார் இல்லையா, அது நல்ல கொழுத்த மாடுகள், மெலிந்த மாடுகள், செழித்த பயிர்கள், பலகீனமான பயிர்கள் என்று அவர் பார்த்தாரே, அந்த அரசர் கண்ட கனவு. 6வது பத்ர் குறித்து கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கனவு கண்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், இது யரீகஹுமுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலா, நாயகமே உங்களுடைய கனவிலே நீங்கள் அவர்களை சொற்பமானவர்களாக கண்டீர்கள். அவர்களை ரொம்ப சொற்பமானவர்களாக, எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக பார்த்து எழுந்த அல்லாஹு தஆலா பத்ர் சம்பந்தமாக சொல்கிறானே, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கனவு. அது மாதிரி 7வதாக அல்லாஹு தஆலா மக்காவினுடைய மகத்தான வெற்றியை, லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக், ஆகவே அல்லாஹு தஆலா உங்களுடைய கனவை நிச்சயமாக மெய்ப்படுத்தி காண்பிப்பான். லதத்குலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம், நீங்கள் அங்கிருந்து வந்தாலும் கூட மஸ்ஜிதுல் ஹராமில் மீண்டும் நீங்கள் நுழைவீர்கள் இன்ஷா அல்லாஹ். ஆமினீன முஹல்லிகீன ரூஸக்கும் முகஸ்ஸிரீன் லா தகாஃபூன், எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்திலே தலை முடி இறக்கியவர்களாக, குறைத்தவர்களாக அங்கே நுழைவீர்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சோபனம் சொன்னானே. இப்படி 7 வகையான கனவுகளை பற்றி குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறார். அருமையானவர்களே, கனவுக்குள் தனி உசூலோ கானூனோ கிடையாது. இப்படி இருந்தா இப்படி, இப்படி இருந்தா இப்படி அப்படின்னு ஒன்றும் கிடையாது. கனவுக்குன்னு ஒரு உசூல், இப்படி இருக்குதா, நீங்க பாத்தீங்களா அவ அப்படித்தான், நீங்க இப்படி பாத்தீங்களா இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு காயிதா, ஒரு சட்டம் கிடையாது, ஒரு உசூல் கிடையாது. அது ஏன் உசூல் கிடையாதுன்னா, ஆட்களை பொறுத்து சூழலை பொறுத்தும் கனவு வித்தியாசப்படும். ஒரே ஆள் ஒரு கனவு கண்டிருக்கிறார், இது வேற கனவு கண்டிருக்கிறாருன்னா, 2 ஆளும் வித்தியாசமான ஆட்களா இருந்தா, காலம் வேற இருந்தா விளக்கம் வேறுதான். காரணமா நாள் பாங்கு சொல்றதா கனவு கண்டார், குர்ஆன்லயே வருது. பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டார். அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்தான் கனவுக்கு விளக்கம் சொல்வதிலே உலகத்துல இமாம்.
நபிமார்களுக்கு பின்னாலே சஹாபாக்களுக்கு பின்னாலே அல்லாம இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்கதான் கனவுக்கு விளக்கம் சொல்வதில் இமாம். அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஆள் சொன்னா, நான் பாங்கு சொல்றதா கனவு கண்டேன், நீங்க ஹஜ்ஜிக்கு போவீங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜிக்கு சீக்கிரமா நீங்க போயிருவீங்கன்னு சொன்னா. இன்னொரு ஆள் சொன்ன, நான் பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டேன், உனக்கு திருட்டு படம் கிடைக்க போகுதுன்னு சொன்னான், உனக்கு திருட்டு பட்டம் கிடைக்க போகுதுன்னு சொன்னான். அது ரெண்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆகவே நீங்க ஹஜ்ஜை கொண்டு மக்கள் இப்ராஹிம் இஸ்லாமுக்கு அந்த வாசின் பின்னாசி பில் ஹஜ், ஹஜ்ஜை கொண்டு மக்களுக்கு அதான் சொல்லுங்கள் என்று குர்ஆன்ல வருது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தில் அஸ்ஸன முஅஸ்ஸினுன் ஐயத்துல் ஈரு இன்னக்கும் லசாரிகூன், அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்தார் கூட்டத்தில் ஒரு ஆள் திருட இருக்கீங்கன்னு சொல்லி. அதனால ரெண்டுக்கும் அதான்ங்கிற வார்த்தை வருது. அதனால கனவு கண்டால் நல்ல ஆளா இருந்தா ஹஜ்ஜிக்கு போயிடுவாங்க. கனவு கண்ட ஆள் மாசமான ஆளா இருந்தா வேற பட்டமும் கிடைக்கும். அவங்க ஆளை பொறுத்து, காலத்தை பொறுத்து, வெயில் காலமா இருந்தா ஒரு விளக்கம், அது மாதிரி குளிர்காலமா இருந்தா ஒரு விளக்கம், ஆட்களை பொறுத்து விளக்கம்ங்கிற காரணத்தினால பொதுவாக கனவை பொறுத்த வரையில அதற்கு எந்த உசூல் கானூன் அப்படின்னு ஒண்ணு கிடையாதுங்கிறது பெருமக்கள் சொல்றாங்க. ஆட்களை பொறுத்து வித்தியாசமானது. கனவு கொண்டு உலகத்துல ஒரு பெரிய மகத்துவமான ஒரு ஞானத்தின் சாறு கனவு. கனவுங்கிறது சாதாரணமானதல்ல. அல்லாஹு தஆலா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன கனவு என்பது நுபுவத்தினுடைய ஒரு பகுதின்னு சொன்னாங்க. 40 ஒரு பகுதி என்றும் 70 ஒரு பகுதி என்றும் 70 ஒரு பகுதி என்றெல்லாம் ரிவாயத்து வித்தியாசப்படுகிறது. ஆக நுபுவத்தின் ஒரு பகுதி, நபித்துவத்தினுடைய ஒரு பகுதி. நபித்துவம் முடிஞ்சு போச்சு, ஆனா நபித்துவத்தினுடைய ஒரு பகுதி கனவுன்னு சொன்னாங்க. அது ஒரு மகத்தான கலையினுடைய வெளிப்பாடு என்பதை பற்றி பெருமக்கள் சொல்வார். அப்போ நுபுவத்துல என்னென்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நுபுவத்துல என்னவெல்லாம் இருக்கும், அஹ்காம்கள் இருக்கும், சட்டங்கள் இருக்கும், ஷரியத்தினுடைய நடைமுறைகள் இருக்கும், அது மாதிரி அஹ்பார்கள் செய்தி இருக்கும், பஷாரத் இருக்கும், சோபனம் இருக்கும், எச்சரிக்கை இருக்கும், மறைவானது இருக்கும். நுபுவத்தில் இருக்கக்கூடிய இந்த 6 விஷயங்களும் ஷரியத்தினுடைய நடைமுறைகள் இருக்கும், அஹ்காமாத்துகள் சட்டங்கள் இருக்கும், செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும். சில செய்திகள் நுபுவத்திலே, அது மாதிரி பஷாரத் சோபனம் சொல்லப்பட்டிருக்கும், நதாரத் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கும். அதே போல் கைப் சில காரியங்கள் மறைவாக கனவுலையும் இவ்வளவு இருக்குங்கிறான். கனவுலையும் இவ்வளவு காரியங்கள் நுபுவத்தினுடைய ஒரு பகுதி சொன்னதுனால கனவிலையும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும் என்று பெருமக்கள் சொல்கிறார். அருமையானவர்களே, நபிமார்கள் கண்ட கனவெல்லாம் அது வஹ்யுன் சிதுக்கும், அதுவெல்லாம் உண்மையானதும் அது வஹ்யுமாக இருக்கிறது, அது வஹ்யுமாக இருக்கிறது. நல்ல கனவு பார்க்கணுமாங்க, நல்ல கனவு பார்க்கணுமா? நல்ல கனவா பார்க்கணும்னு சொன்னா முதல் விஷயம் எப்பவுமே உண்மை பேசணுமா, எப்பவுமே உண்மை பேசணும்னு வைங்க. வர்ற கனவெல்லாம் உண்மையான கனவாகவும் இருக்கும், நல்ல கனவாகவும் இருக்கும். உண்மை பேச வேண்டும் ஒன்று. ரெண்டாவது எப்பவுமே ஒதுவோடு இருக்கணும், எப்பவும் ஒதுவோடு இருக்கணும். அந்த ஒதுவோடு இருப்பவர்கள் காணும் கனவு உண்மையானதாக இருக்கும். அது மாதிரி அதிகமா ஸலவாத் ஓதணும், இரவு நேரம் அதிகமா திக்ர் செய்யணும். இது மாதிரி சில அம்சங்களை சொல்கிறார்கள். யாரிடத்தில் இந்த பண்புகள் இருக்கிறதோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நல்ல கனவுகளை, மார்க்கத்துல நல்ல கனவு காணுவதற்கான வழியும் இருக்கிறது. கெட்ட கனவு கண்டால் அதற்குண்டான பாதுகாப்பு என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கனவு காண்றதுக்கு முதல் விஷயமா சொல்றாங்க என்னங்க, உண்மை பேச. உண்மை பேச ஆரம்பித்து விட்டால், அவரிடத்துல அந்த பழக்க இயல்பாக ஆகிவிட்டால் நல்ல கனவுகள் வரும். எப்பாவது வந்தாலும் கூட வர்ற கனவு அது ஒழுங்கானதாக அவருக்கு சோபனமாக இருக்கும் என்று பெருமக்கள் சொல்லுவோம். உண்மையான பெருமக்களே, அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில நல்ல கனவுகள், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த கனவுகள், சஹாபாக்கள் பார்த்த கனவுகள், அது மாதிரி முஃமினீன்கள் பார்த்த கனவுகள் எல்லாம் ஹதீஸ்ல நிறைய வருது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு தடவை நான் ஒரு கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல கருப்பு ஆடுகள் நிறைய இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பின்னால ஒரு கூட்டம் வருது, அது பூரா கொஞ்சம் ஆடு, கொஞ்சம் நிறங்கள் வித்தியாசமானா இருக்குது. அப்படி ஒரு கனவு கண்டேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. கூட்டத்தில் இருந்த சித்தியக்குல் அக்பர் சொன்னாங்க, நாயகமே அதுக்கு விளக்கம் சொல்லட்டான்னு கேட்டேன். நாயகமே அதுக்கு விளக்கம் சொல்லட்டா. சில ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது ஒரு மாணவர் தெரிஞ்சா நான் சொல்லட்டா சரியா இருக்குதான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி சித்திக்கு நான் சொன்னாங்க, உலகத்திலேயே சித்தியக்குல் அக்பர் தான் கனவுக்கு விளக்கம் சொல்வதில் நபிமார்களுக்கு பின்னாலாக சிறந்தவர்கள். அதனால ஸல்லல்லாஹு சரி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொல்லுங்கன்னு சொன்னாங்க, ஆரம்பத்தில் உங்களுடைய மேலான நுபுவத்தை அரபிகள் ஏற்றாலும் கூட காலம் செல்ல 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 அரபுகளை விட மற்றவர்கள் தான் மூமின்களிலே அதிகமாக இருப்பார்கள்.
அப்படின்னு எனக்கு நான் விளங்குறேன்னு சொன்னாங்கன்னா இப்பதான் ஒரு மலக்கு வந்து அந்த செய்தியை சொல்லிட்டு போறாருன்னு சொன்னாங்க. அது உண்மைதான் என்பதை ஒரு மலக்கும் இப்பொழுதுதான் சொன்னாருன்னு சொன்னாங்க. அதனால கனவுக்கு விளக்கம் சொல்லி சித்தீக் நாயகத்தினுடைய ஈமானே கனவை வச்சிருந்தேன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்கள்ட்ட எத்தனை அன்னை ஆயிஷா நாயகம் தான் கனவு கண்டாங்க. சொன்னாங்க என் மடியில வந்து 3 சந்திரன்கள் விழுவதாக கனவு கண்டேன்னு சொன்னாங்க. என்னுடைய மடியில 3 சந்திரன்கள் வந்து விடுவதாக. சித்தீக் அக்பர் சொன்னாங்க இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த மனிதர்கள் 3 பேர் உன்னுடைய இல்லத்தில் அடக்கப்படுவார்கள். உன்னுடைய இல்லத்தில் அடக்கப்படுவார்கள். அது சல்லாசல் அடக்கப்பட்டாங்க. ஏன்னா சல்லாசல் இறந்த உடனே எங்க அடக்கணுங்கிற பிரச்சனை வந்துச்சு. சித்தீக் அக்பர் சொன்னாங்க நன்மார்கள் எந்த இடத்துல இறந்தாங்களோ அங்கதான் அடக்கணும். அந்த அடிப்படையில் ஆயிஷா வீட்டுல இறந்துக்கிறாங்க, அங்கதான் அடக்கணும் முடிவாச்சு, அங்க அடக்குனாங்க. சித்தீக் அக்பர் அவர்கள் ஆயிஷா நாயனுடைய அவங்க தகப்பனாரும் ஆச்சு, அதனால அங்க அடக்குனாங்க. உமர்தாத்தரன் இறந்த உடனேதான் ஆயிஷா நாயி அந்த இடத்தை தனக்காக வச்சிருந்தாங்க. ஏன்னா 3 நிலவுகள்ல ஒரு நிலவு நம்மளா இருந்து போட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தனக்காக வச்சிருந்தாங்க. ஆனால் இதற்கு உமர் கத்தாப் இருந்தாத்தரன் அவர்களை ஒஃபாத்தாகுவதற்கு முன்னால் தன்னுடைய மகனை இவங்க முறை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க ஆயிஷா நாயிட்ட போய் கேட்கணும், இது மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது அங்க அடக்கப்பெறுவதற்கு. அது அவங்களுடைய சொந்த இடம்ங்கிற காரணத்தினால் அவங்க அனுமதித்தால்தான் முடியும். இவ கேட்கணும். அவங்க சரின்னு சம்மதிச்சாங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த ஏற்பாடுகளை செய்யணும். எந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்து முடித்து விட்டு கஃபன் தஃபன் செய்ததற்கு பின்னாலும் கூட மீண்டும் ஒரு தடவை கேட்க வேண்டும் சொன்னாங்க. முதல்ல சொல்லிட்டாலும் பரவாயில்லை, அது அவங்களுக்கு உரியது, அவங்களுடைய உரிமை உள்ளதுங்கிற காரணத்தினால மீண்டும் ஒரு தடவை கேட்க வேண்டும். அப்படி கேட்டால்தான் அவர்கள் சம்மதித்தால்தான் நாங்க கொண்டு அடக்கணும்னு சொல்லி அதற்கு முதல் கத்தாப் இருந்தாத்தரன்னு சொன்னாங்க. தனக்காக நினைச்சு வச்சிருந்தாங்க. இது ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அந்த 3 சந்தனங்கள் பொருத்தமானதாக அமைந்ததை அவர்கள் உணர்ந்தார். கனவு வந்து நல்ல கனவுகள் ஏராளம் ஸல்லல்லாஹு கண்ட கனவுகள், அது மாதிரி சஹாபிகள் கண்ட கனவுகள் என்று ஹதீஸ்ல எக்கச்சக்கமாக அது சம்பந்தமா வருது. சஃபியா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு நிக்காஹ் செய்யறதுக்கு முன்னால அவங்க ஒரு கனவு கண்டாங்களாம். அவங்க வேற ஒரு கல்யாணத்துல இன்னொரு கணவரோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க ஒரு கனவு கண்டாங்களாம். அவங்க மடியில வந்து ஒரு சந்திரன் விழுறதாக ஒரு கனவு கண்டாங்களாம். மாப்பிள்ளை சொல்லியிருக்கிறார், அடிச்சாரு, ஒரு அடி ஓங்கி கொடுத்துட்டாரு, ஓங்கி அடிச்சிட்டாரு. என்ன உனக்கு ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்றதுக்கு ஆசையா இருக்கான்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த கனவுக்கான விளக்கத்தை அவர் தெரிந்திருந்தார். பின்னால் அவங்க வஃபாத்தானதுக்கு பின்னால சஃபியா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி நிக்காஹ் செய்தாங்க வருது. அருமையானவர்களே, அதனால் அது மாதிரி கனவுல ஒண்ணு பார்த்தணும். நீங்க சில பேர் யாராவது இறந்த மாதிரி கனவு உண்டா? அன்னைக்கு ஊரை இவருக்கு ஹால் மாதிரி ஒரு மாதிரியா, இவர் ஒரு ரசத்துல கேட்பாரு, அந்த ஒரு ரசத்துல கேட்பாரு, 5 ரசத்துமார்ட்ட கேட்டு எல்லாரும் கொஞ்சம் விளக்கம் சொன்னாதான் ஒரு மாதிரி சொன்னாதான், ஒரு ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி எடுத்துனாலும் ஒரு மாதிரி ஆயிடும். கனவு எப்படி காங்கிறமோ அப்படிதான் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு பெண்மணி சல்லாசமடத்துல வந்தான். யார சொல்லதான், நான் ஒரு கனவு கண்டேன். முதல்ல நான் வந்து என்னுடைய கணவரின் வழியா ஹம்லா இருக்கிறேன், நான் வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன், என்னுடைய கணவர் வெளியூருக்கு போயிருக்கிறார், இது நிலை. இப்பொழுது நான் கண்ட கனவை சொல்கிறேன். என்னுடைய வீட்டுல உள்ள ஒரு பெரிய தூண் டப்புன்னு உடஞ்சிக்க வந்துருச்சு. என்னுடைய குழந்தை பிறந்து விட்டது, ஆனால் குருடா பிறந்திருக்கு அப்படின்னு நான் கனவு கண்டேன்னு சொன்னாங்க. பயப்பட வேண்டிய ஒண்ணுமே இல்லம்மா, உன் கணவர் சீக்கிரம் வருவாரு, நீ ஆரோக்கியமான சாலிகான குழந்தை பெறுவாயின்னு சொன்ன. நீ ஆரோக்கியமான, அவன் கனவு ஒரு மாதிரியா இருக்குது, பயமா இருக்குது. பயம் காட்டுற மாதிரி உள்ள கனவு பூரா பயமானதும், அது மாதிரி நல்லது மாதிரி தெரியற கனவு பூரா நல்லதும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. கனவுக்கு வந்து அதனுடைய நிலையில மாறுபட்டும் இருக்கலாம் என்பதற்குண்டான ஒரு நிலை. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். சாவி கொத்த குர்ஆன் ஷரீஃபுடைய விளக்கத்தை வச்சு அல்லாஹ் இப்னு ஸிரீன் ரஹ்மத்துல்லாஹி பெரிய விளக்கம் எழுதுறாங்க. அதாவது சாவி கொத்த கனவுல கண்டாருன்னு வைங்க, என்னங்க நிறைய சுற்று வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹு தஆலா காரூன் சம்பந்தப்பட்ட வரலாறை சொல்லும் பொழுது இன்ன மஃபாத்திஹு, அவனுடைய சாவி கொத்துகள் என்று சொல்கிறான். இந்த பொருளாதாரத்தை சொல்லும்போது அதனால முயற்சி பண்ணுங்க. சாவி கொத்த கனவுல கண்டு வைங்க, பொருளாதாரத்தினுடைய வலிமையான நிலை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்படி குர்ஆன் ஷரீஃபை வச்சே சாம்பல கனவு கண்டான்னு வைங்க, ஏதோ ஒரு உபயோகம் இல்லாத ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா தீயவர்களுடைய அமல்களை சாம்பலுக்கு உதாரணம் நல்லா சொல்லணும். அது மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை கனவுல கண்டான்னு வைங்க, கல்யாணம் முடிக்காத ஆளா இருந்தா சீக்கிரம் கல்யாணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. சரியா சொல்லிட்டு வேற புது ட்ரெஸ்ஸை
கல்யாணம் முடிச்சவங்க கண்ட அதெல்லாம் வேற வேற விளக்கங்கள் இருக்கு. குரானை வச்சு கூட என்ன செய்யறாங்க, பல்வேறு விளக்கங்களை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். நாம பார்க்கிற மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அதுக்கு மாற்றமான ஒரு நிலையிலேயும் ஆகியிருக்கலாம். ஆட்களை பொறுத்து நிலைகளை பொறுத்து அது வித்தியாசப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 கனவுல 3வது இருக்கிறது முதலாவது கற்பனைகள், அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. பாதி தெரியுற மாதிரி தெரியுது, ஒண்ணு போயிட்டு இருந்து 2வது படுத்தா தொடர் வர்ற மாதிரி தெரியும், அதை பத்தி பொருட்படுத்த வேண்டியதில்லை. கனவு பற்றி ஏதாவது பயமா இருந்தா அவுதுபில்லாஹி சொல்லி இடது பக்கத்துல 3 தடவை லேசா துப்பிட்டு அதுக்கு பிறகு அதை பற்றி பொருட்படுத்தாம நம்ம திரும்பி படுத்துட்டோம்னு சொன்னா, நம்முடைய உடல் பொசிஷனை மாத்திட்டோம்னு வைங்களேன், அதே ஒரு பாடி லாங்குவேஜ்ல வந்து அதே ஒரு இருக்கிறத திரும்பி படுத்துட்டோம்னு சொன்னா அந்த நிலையிலிருந்து வேற நிலை மாறுகிறது என்ற அர்த்தம். அருமையானவர்களே, அதனால கனவு பற்றி உலகத்துல பல்வேறு நிலையாளர்கள் விஷயங்கள்ல தெளிவான தீர்க்கமான வழி இல்லாமல் இருக்கும் பொழுது, தெளிவு இல்லாமல் இருக்கும் பொழுது குர்ஆன் ஷரீஃப் ஹதீஸிலே அது ஒரு கலை என்றும் நுபுவத்தினுடைய ஒரு பகுதி என்றும், உலகத்தில நுபுவத்தினுடைய சொச்சம் அது மட்டும்தான் என்றெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா நம்மை சாலிஹீன்களாக ஆக்குவானா, உண்மையாளர்களாக ஆக்குவானா, எல்லா நேரங்களிலும் பேணுதலோடு செயல்படக்கூடிய நன்மக்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருவானா. வலிமார்களுக்கு உலகத்திலேயே கனவை கொண்டு சோபனம் சொல்லப்படும் என்று குர்ஆனிலே வந்திருக்கிறதே, அத்தகைய மகத்தான சோபனத்தை பெற்ற நன்மக்களிலும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.